கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் 4:8. கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். Psalm 4:8. For you alone, O Lord, make me dwell in safety. அன்பான சகோதர சகோதரிகளே, நம்மை சுகமாய் நாம் இருக்கிற ஸ்தலத்திலே தங்க பண்ணுவது யார்? கர்த்தர் ஒருவர் மாத்திரமே. நம் வீட்டை சுற்றி கேமராக்கள் இருக்கலாம். நாம் வீட்டிலே விலையுயர்ந்த டாக்ஸ் வளர்க்கலாம். அவையெல்லாம் நிரந்தர பாதுகாப்பு அல்ல. கர்த்தர் ஒருவரே நமக்கு நிரந்தர பாதுகாப்பு. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவரீர்தான் நமக்கு அரண், கோட்டை, துருகம் எல்லாம். நம்மை உள்ளங்கைகளில் அவர் வரைந்து வைத்திருக்கிறார். நம்மை பாதுகாக்கிறார். நாம் முத்திரிக்கப்பட்ட கிணறு, அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று என்று சொல்லுகிறார். தேவனை நாம் அடைக்கலமாக கொள்வோம். அவர் நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிற கர்த்தராய் காணப்படுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே 40 வருடம் அலைந்து திரிந்தார்கள். அப்பொழுது நிரந்தர பாதுகாப்பை தந்தவர் நம் கர்த்தர். இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தவர் இன்று நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். சங்கீதம் 91, சங்கீதம் 121 ஆகிய அதிகாரங்களை நாம் அடிக்கடி அறிக்கையிடுவோம். கர்த்தர் நம் பாதுகாப்பாய் இருப்பதற்காக ஆண்டவருக்கு மனதார நன்றி செலுத்துவோம். துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். ஆமன். கர்த்தரே நம் பாதுகாப்பு, நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிறவர். அன்பின் பரலோக பிதாவே, தர்மையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ரயிலில், பஸ்ஸில் கொள்ளையடிக்கும் கொள்ளை கும்பல்களுக்காக, அதனுடைய மக்களுக்காக ஜெபிக்கிறோம். மனம் திரும்ப உதவி செய்யுங்க. பிறருடைய பொருளை கொள்ளையடித்து இவர்கள் சுகபோகமாய் ஜீவிப்பது நடவாத காரியம் என்பதை உணர்ந்து மனந்திரும்ப தேவனாகிய கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. அவர்களும் அவருடைய சந்ததிகளும் பாதிக்கப்படும் என்பதை உணர்ந்து மனந்திரும்ப உதவி செய்யும். மக்களை பாதுகாத்தலும், பொருட்களை பாதுகாத்தலும், நகைகளை பாதுகாத்தலும், ரயிலில், பஸ்ஸில் பிரயாணம் செய்பவர்களுக்கு ஏற்ற பயண பாதுகாப்பை தேவனாகிய கர்த்தர் நீர் தர வேண்டுமாய் உம்முடைய சமூகத்தில் அவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். காவல்துறையினர் தக்க நடவடிக்கை எடுத்து போதுமான பாதுகாப்பை பயணிகளுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே ரயிலில், பஸ்ஸில் கொள்ளையடிக்கும் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.